In this video, we will discuss about aromaticity. ஸோ இங்கே aromaticity பொறுத்தவரையிலையும் நம்ம மூணு விஷயம் நம்ம பேச போகிறோம். ஒன்று aromatic compound, anti-aromatic compound and non-aromatic compound. ஸோ aromatic compound இருக்கணும்னா அது என்ன ரூலை ஃபாலோ பண்ணணும், anti-aromatic compoundனா அது என்ன ரூலை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போகிறோம். So first one is aromatic compounds. So aromatic compound இருக்கணும்னு சொன்னால் the compound must be a cyclic with conjugation. This is the first condition. Second condition, every ring atom must possess at least one unhybridized atomic p orbital, that is either sp2 or sp hybridized. பொதுவாக sp2 தான் மேக்ஸிமம் இருக்கும், அக்கேஷ்னலி sp வந்து இருக்கலாம். தேர்ட் கண்டிஷன், there should be a continuous overlapping of p atomic orbital. Fourth condition, must be planar. Fifth condition, delocalization of electron cloud decreases energy of a system. And last condition, ரொம்ப important one, follows 4n plus 2 pi electron rule, that is Huckel's rule of aromaticity. So இந்த 6 கண்டிஷனை அது ஃபாலோ பண்ணால் the compound is a aromatic compound. ஓகேவா? தென் ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட் இருக்கணும்னு சொன்னால் அரோமேட்டிக் காம்பவுண்டில் சொன்ன ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட் வந்து அது ஃபாலோ பண்ணும், along with delocalization of electron cloud increases energy of a system. அங்கே என்ன சொன்ன நம்ம அரோமேட்டிக் காம்பவுண்டை பொறுத்தவரையும் delocalization of electron cloud decreases energy அப்படி சொன்னோம் நம்ம. பட் இங்கே electron cloud increases energy of a system சொல்கிறோம் நம்ம. ஓகேவா? கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறோம் நம்ம, எனர்ஜி வந்து அதிகமாகும் அப்படின்ட்டு. தென் இட் ஃபாலோஸ் 4n pi electron rule. aromatic compoundனா இட் ஃபாலோ Huckel's rule, that is a 4n plus 2 pi electrons rule. But anti-aromatic ஆச்சுன்னா இட் ஃபாலோ 4n pi electrons rule. இங்கே n equal to 0, 1, 2, 3 etc. ஓகேவா? அதுவே தேர்டு நான் அரோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா என்னென்னா the compound whether cyclic or acyclic, planar or non-planar. ஓகேவா? தென் no continuous delocalization of pi system. எங்கெல்லாம் கண்டினியூஸ் வந்து இல்லையோ delocalization, அதுவும் என்ன பண்ணும், it follow the non-aromatic character, that is a unsaturation interpreted by saturated position sp3 hybridized atom அது செயல்படும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கண்டிஷன்ஸ். ஓகேவா? அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக்கு, நான் அரோமேட்டிக்கான சம் கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மூணு காம்பவுண்டில் விச் ஒன் இஸ் அ மோர் ஸ்டேபிள் காம்பவுண்டு அப்படின்னு பார்க்கும்போது ஆன்டி அரோமேட்டிக் லீஸ்ட் ஸ்டேபிள் தேன் நான் அரோமேட்டிக். அப்போ அரோமேட்டிக் காம்பவுண்டு தான் மோர் ஸ்டேபிளாக நமக்கு இருக்குது. ஓகேவா? நமக்கு அரோமேட்டிசிட்டி பொறுத்தவரையும் நமக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் தான் கேட்பான். ஓகேங்களா? ஒரு காம்பவுண்டு கொடுத்துருவான், இது அரோமேட்டிக் காம்பவுண்டா இல்லை ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்டா அப்படின்னு தான் கேட்பான். ஓகேங்களா? அப்போ நம்ம ப்ராப்ளம் பேஸ் பண்ணி நம்ம அடுத்து நம்ம டாபிக் நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங், அரோமேட்டிசிட்டி ஆஃப் பென்சினாய்டு அண்ட் நான் பென்சினாய்டு காம்பவுண்ட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சைக்ளோப்ரோப்பீன். நமக்கு தெரியும் சைக்ளோப்ரோப்பீன் சொன்னால் 3 கார்பன் இருக்கும், அதில் 2 கார்பன் sp2 கார்பனாக இருக்கும், அண்ட் தேர்டு கார்பன் வந்து sp3 கார்பனாக இருக்கும். தட் இஸ் p ஆர்பிட்டால் இஸ் நாட் அவைலபிள் இன் திஸ் கார்பன், இல்லையா? தேர்ஃபோர் இங்கே பொறுத்தவரையும் கண்டினியூஸ் delocalization இஸ் நாட் ஃபாலோடு. அப்போ இட் இஸ் அ நாட் அரோமேட்டிக் காம்பவுண்டு. ஓகேவா? அப்போ இந்த காம்பவுண்டில் அந்த sp3 கார்பன்லேருந்து 2 H வந்துருக்கு இல்லையா, அதில் ஒரு ஹைட்ரஜன் வந்து ஒரு H நம்ம நீக்க போகிறோம். நீக்கிட்டு அது அரோமேட்டிக்காக நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, வெதர் இட் லாஸ் ஆஃப் ஹைட்ரைட் அயான், அது H மைனஸாக வெளில போயிருக்கலாம், ஆர் லாஸ் ஆஃப் ப்ரோட்டான், அது H ப்ளஸாக வெளில போயிருக்கலாம். ஒருவேளை ஃபஸ்ட் கண்டிஷன்
லாஸ் ஆஃப் H மைனஸாக இருந்துச்சுன்னா அது என்னவா மாறிக்குன்னு சொன்னால் இந்த சைக்ளோப்ரோப்பீன் சேஞ்சஸ் டு சைக்ளோப்ரோப்பினைல் கேட்டையானா அது நமக்கு கிடச்சிருக்கும். அப்போ sp3 கார்பன் எங்கே இருக்கோ அங்கே sp2 அது சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா இப்போ இங்கே இட் கண்டெயின் 2 pi electrons. இது cyclopropyl cation contain 2 pi electrons. Therefore it follow Huckel's rule. That is a 4n plus 2 pi electron rule. அப்போ இது aromatic character இருக்கும். ஓகேவா அதுவே loss of proton அப்படின்னுச்சுன்னா அந்த பொசிஷன் தான் இருக்கும் sp2 இருக்கும். ஆனால் இந்த காம்பவுண்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு 4 pi electrons இருக்கும். அப்போ இது Huckel's rule ஃபாலோ பண்ணாது. இட் ஃபாலோ த 4n pi electrons rule. அப்போ இட் இஸ் அ ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேவா இது சைக்ளோப்ரோப்பினைல் ஆனையான் ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். தென் செகண்ட் எக்ஸாம்பிள் சைக்ளோபியூட்டாடையின். ஓகேவா ஸோ இந்த காம்பவுண்டில் 4 கார்பனுமே sp2 கார்பன் தான். இட் கண்டெயின் 4 pi electron. ஓகேவா அப்போ இட் ஃபாலோ 4n pi electrons rule and continuous delocalization இருக்குது. ஓகேவா பட் என்னது does not obey the Huckel's rule தான். மற்றபடி இட் இஸ் அ ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். தென் தேர்ட் எக்ஸாம்பிள் சைக்ளோபென்டாடையின். இட்ஸ் அ 5 மெம்பர் ரிங் நமக்கு தெரியும். ஸோ இங்கே 4 கார்பன் sp2 கார்பனாக இருக்கும். ஸோ ஒரு கார்பன் மட்டும் sp3 கார்பனாக இருக்குது. ஸோ p orbitals not available and does not obey the Huckel's rule. ஏன்னா not a delocalization double bond. Therefore it is a not aromatic compound. Then இந்த காம்பவுண்ட்லேருந்து என்ன பண்ணுறோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் H ப்ளஸ் ரிமூவல் ஆஃப் H மைனஸ் அயான் ஆட்டம். அப்போ என்ன சேஞ்ச் ஆகுன்னு சொன்னால் ரிமூவல் ஆஃப் H மைனஸாக இருந்துச்சுன்னா we get சைக்ளோபென்டாடைனைல் கேட்டையான் கிடச்சிருக்கும். ஓகேவா அப்போ sp3 பொசிஷன் sp2 நமக்கு கிடச்சிரும் சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா அப்போ சைக்ளோபென்டாடைனைல் கேட்டையான் பொறுத்தவரையும் 4 pi electrons இருக்குது. therefore it follow the anti aromatic rule. that is a 4n pi electrons rule. அதுவே H ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா லாஸாக இருந்துச்சுன்னா we get சைக்ளோபென்டாடைனைல் ஆனையான் கிடச்சிருக்கும். ஓகேவா அப்போ இங்கே நமக்கு 6 pi electrons இருக்குது. டீலோக்கலைசேஷன் இருக்குது இல்லையா. இட் ஃபாலோ த Huckel's rule. ஓகேவா அப்போ சைக்ளோபென்டாடைனைல் ஆனையான் இஸ் அ aromatic in nature. Then fourth example benzene. We know benzene is a very familiar one, the basic compound for aromatic compound. So it is a 6-membered ring. All the 6 carbon is a sp2 hybridized carbon and it obey the Huckel's rule because it contain 6 pi electrons. ஓகேவா இது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் cycloheptatriene. that is 7-membered ring. 6 கார்பனுமே sp2 கார்பனாக இருக்கும். ஸோ only 1 carbon is a sp3 carbon. So cycloheptatriene contain 6 pi electron but does not continuous delocalization. Therefore it is a not aromatic. ஸோ இதே காம்பவுண்டு எப்பயும் வருது நமக்கு வெதர் இட் லாஸ் ஆஃப் H ப்ளஸ் ஆர் லாஸ் ஆஃப் H மைனஸ். ஒருவேளை லாஸ் ஆஃப் H மைனஸ் இருந்துச்சுன்னா we get first compound. லாஸ் ஆஃப் H ப்ளஸ் இருந்துச்சுன்னா we get second compound. In first compound is a cycloheptatrienyl cation. ஓகேவா ஸோ இட் கண்டெயின் 6 pi electron. இதுக்கு இன்னொரு நேம் சொல்கிறோம் நம்ம இட் இஸ் எ tropylium ion. ஓகேவா tropylium ion is a more stable compound. ஓகேவா ஸோ செகண்ட் ஒன் இஸ் அ cycloheptatrienyl anion. இது Huckel's rule ஃபாலோ பண்ணாது பிகாஸ் இட் கண்டெயின் 8 pi electrons. அப்போ இட் இஸ் அ ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். The next example cyclooctatetraene. It is a 8-membered ring. It contains 8 pi electrons. It does not follow or obey the Huckel's rule. It is a non-aromatic compound. இது ஆன்டி அரோமேட்டிக் கிடையாது. ஏன்னா
8 5 electrons இருக்குது. ஆனால் என்னது, இட் இஸ் நாட் ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்டு பிகாஸ் இதனுடைய ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இட் இஸ் நான் பிளானர் காம்பவுண்டு. ஷேப் பார்த்தோம் சொன்னால் டப் ஷேப்பு சொல்கிறாங்க, டப் ஷேப்பில் இருக்கும். அப்போ நான் பிளானர் காம்பவுண்டு. அப்போ இது ஆன்டி அரோமேட்டிக்கும் கிடையாது, அரோமேட்டிக்கும் கிடையாது. இட் இஸ் நான் அரோமேட்டிக் காம்பவுண்டு. அதுவே இந்த சைக்ளோ ஆக்டா டெட்ரைனில் கொஞ்சம் காம்பவுண்ட் ஷேப் நம்ம சேஞ்ச் பண்ணி சைக்ளோ ஆக்டா டெட்ரைனைல் டை அணையனா நம்ம மாற்றும் போது இட் ஃபாலோ த ஹக்கல்ஸ் ரூல் பிகாஸ் இட் கண்டெயின் 10 pi electrons. It is planar, therefore it is a aromatic nature நமக்கு கிடைக்கும். அப்போ சைக்ளோ ஆக்டோ டெட்ரைன் மட்டும் இருந்துச்சுன்னா இட் இஸ் அ நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். சைக்ளோ ஆக்டோ டெட்ரைனைல் டை அணையான் இருந்துச்சுன்னா இட் இஸ் அ அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் அரோமேட்டிசிட்டி அண்ட் அனுலின்ஸ். இதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா CnHn. ஓகேங்களா. இட் இஸ் எ மோனோசைக்ளிக் பாலியின் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். ஓகேவா. இதில் n greater than or equal to 10 இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி இட் இஸ் அ அனுலின் நம்ம சொல்லுவோம் நம்ம. ஓகேவா. இப்போ பென்சின் பார்த்தீங்கன்னா இட் கண்டெயின் 6 கார்பன் ஆட்டம், therefore இட் இஸ் அ 6 அனுலின். சைக்ளோ ஆக்டோட்ரைன் பார்த்தீங்களையும் 8 கார்பன் இருக்கும், இட் இஸ் அ 8 அனுலின் சொல்கிறோம். பொதுவாக 10க்கு மேலே இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு அனுலின். ஓகேவா. ஸோ அரோமேட்டிக் சிஸ்டம் வித் கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் ஆர் கால்டு அனுலின்ஸ். ஓகேவா. தென் ப்ராக்கெட்டிங், ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம் நம்ம. ப்ராக்கெட்டிங் எ நம்பர் இண்டிகேட்ஸ் த ரிங் சைஸ் நமக்கு சொல்லும். ஓகேவா. ஸோ நவ் வி டிஸ்கஸ் அபவுட் 10 அனுலின். ஸோ இட் இஸ் அ நான் பிளானர் டியூ டு steric entrance of C1 C6 portion of central hydrogen, but it obey the Huckel's rule. ஓகேவா. எல்லாமே இருக்குது, பிளானாரிட்டி கிடையாது. இட் இஸ் அ நான் அரோமேட்டிக் காம்பவுண்டு. ஸோ இந்த காம்பவுண்டில் நமக்கு இட்ஸ் அ பிரிட்ஜ்டு ஸ்ட்ரக்சர். செகண்ட் ஒன் இஸ் அ பிரிட்ஜ்டு 10 அனுலின். இங்கே தெர் இஸ் அ நோ ஸ்டெரிக் என்ட்ரன்ஸ். ஓகேங்களா. ஏன்னா C1 C6 வந்து பிரிட்ஜாக சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ இட் இஸ் அ அரோமேட்டிக் கரெக்டர். Then second example 14 anuline. So it is nearly planar, so obeys Huckel's rule, no steric entrance due to large in size, planar structure. So it is a aromaticity, but it's not very stable. இல்லையா. அரோமேட்டிக் காம்பவுண்டு தான் எல்லாமே உண்டு, பட்டு அரோமேட்டிசிட்டி பட் இட்ஸ் நாட் வெரி ஸ்டேபிள். அதிலே டீஹைட்ரோ 14 அனுலின் இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் அரோமேட்டிசிட்டி. ஓகேங்களா. டீஹைட்ரோ 14 அனுலின் இஸ் அ இன்க்ரீஸ் அரோமேட்டிசிட்டி. அது பிரிட்ஜ்டு 14 அனுலினும் இன்க்ரீஸ் அரோமேட்டிசிட்டி. டீஹைட்ரோ அனுலின் அண்ட் பிரிட்ஜ்டு 14 அனுலின் இன்க்ரீஸ் த அரோமேட்டிசிட்டி. ஓகேவா. தென் 18 அனுலின், 18, 22, 24, 26, 30, etc. These are the higher anulins. These anulins are planar, obeys Huckel's rule, aromatic nature, large size, therefore so no steric entrance. ஓகேவா. அப்போ இது எல்லாமே என்னது, இட் இஸ் அ அனுலின் அரோமேட்டிக் கேரக்டர் இன் நேச்சர். த நெக்ஸ்ட் ஹெட்டிங் அரோமேட்டிசிட்டி ஆஃப் ஃபியூஸ்டு ரிங் சிஸ்டம். அதில் ஃபஸ்ட் ஹெட்டிங் பென்சினாய்டு சிஸ்டம். ஸோ பென்சினாய்டில் நம்ம பார்க்குறோம் 3 காம்பவுண்டு. ஃபஸ்ட் ஒன் இஸ் அ நாப்தலின், another one is anthracene, and third one is phenanthrene. So these 3 compounds are planar, obeys Huckel's rule. Therefore these are the aromatic in nature because all the carbons are having sp2 hybridized. ஸோ நாப்தலின் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 10 pi electrons இருக்குது. anthraceneல 14 and phenanthreneல 14 தான். ஸோ obeys the Huckel's rule. So non-benzenoid system. So first one is azulene, second one is pentylene, and third one is heptylene. இல்லை azulene is 7 and 5 membered ring are fused together. ஓகேங்களா. It contains 10 pi electrons, therefore it obey the Huckel's rule. So azulene is a aromatic in nature. நமக்கு தெரியும் it undergo the electrophilic substitution reaction in 5 membered ring. அதுவே
பென்டலின் அண்ட் எப்டலின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் a நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட் பிகாஸ் these two compounds are not planar, not diatropic. ஓகேவா, இது இட்ஸ் அன்ஸ்டபிள் காம்பவுண்டு. இப்போ பென்டலினோ எப்டலினோ நாட் அரோமேட்டிக் காம்பவுண்டு. ஸோ இங்கே நமக்கு நான் பென்சனாய்ட்லே இது ஒன்று கொடுத்துருப்பாங்க, மெட்டலோசின், அது ஒன்று வரும். இட்ஸ் சாண்ட்விச் காம்பவுண்ட் நமக்கு தெரியும். ஸோ மெட்டாலிக் அயன் லைக் அயன், கோபால்ட், நிக்கல், குரோமியம், டைட்டானியம், வெனானியம் பார்த்திங்கன்னா 2 ரிங் இருக்கும். ஸோ பென்டாடைனில் 2 ரிங்ஸ் இருக்கும். அதில் சென்டர் பாயிண்டில் அந்த அயன், கோபால், நிக்கல்லாம் வந்து ஃப்ரீ ரொட்டேஷனில் இருக்கும் இல்லையா. இதுவும் என்ன தான், இந்த மெட்டலோசின்னு பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்டு தான். அது நம்ம ஞாபகம் வச்சுங்க. மெட்டலோசின் ஆல்சோ இஸ் அரோமேட்டிக் இன் நேச்சர். ஓகேங்களா. தென் aromaticity and heterocyclic compound. ஸோ ஃபிரோல், ஃபியூரான், தயோஃபின், பிரிடின், ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்டு தான். நமக்கு தெரியுங்க. ஃபிரோல் பார்த்திங்கன்னா ஃபிரோல், ஃபியூரான், தயோஃபின்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு 4 பை எலக்ட்ரான் தெரியும். அதில் லோன் பேர் இருக்கு இல்லையா, அதுவும் பார்த்திங்கன்னா ஆக்டர்ஸை பை பாண்டு. அப்போ ஃபிரோல், ஃபியூரான், தயோஃபின் contain 6 pi electrons. So it is act as a aromatic in nature. இதோட aromaticity பொறுத்தவரை நமக்கு pyridine வந்து more aromatic character and than thiophene. Furan is the less aromatic character. ஓகேங்களா. This is some information about aromatic nature. Thank you friends.